எஸ்ஏசி கூட ஒரு படம் பண்ணுறாரு. என்னமோ நீங்கள் சொன்னீங்களே அந்த ஈட்டியா ஏதோ வீட்டு இல்லை சாட்சியா சாட்சி 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 அதில் தான் விஜய் தான் இவருக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. சாட்சி பண்ணுறாரு. பெரிய திருப்புமுனை ஆகுது. டக்குன்னு படங்கள் வர ஆரம்பிக்குது. உடனே அவருக்காகவே ராஜநடை அது இதுன்னு படங்கள் போட ஹீரோயின்கள் கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறார். அங்கேருந்து ஒரு பீக்கில் ஆரம்பிக்குது. வெவ்வேறு படங்கள் வர ஆரம்பிக்குது. புது புது படங்கள் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் அப்படியே நிமிர்ந்து நிற்கிறார். அதே சமயத்தில் நாமளும் சொந்தமாக சில நல்ல சம்பாதிக்க ஆரம்பித்தப்போ நாம் சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கலாம் தான் அவரும் இப்ராஹிம் ராவுத்தர் என்ன பண்ணுறாருன்னா, சில படங்களுக்கு இவருக்கான சில கதைகள் செலக்ட் பண்ணுவார். எம்ஜிஆரை மனசில் வச்சுட்டு கேப்டனுக்கு ஒரு கதை பண்ணு அப்படிம்பார். அங்கே தான் இருப்பாங்க. யாருன்னு உங்களுக்கு ஆர்கே செல்வமணி, அப்புறம் அந்த தூள் படத்தோட இவர் தரணி, இவங்கெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தா அந்த அவங்க ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டு கிஃப்ட்டு எல்லா பத்திரிகைகளும் அங்கே தான் இருப்பாங்க. உங்களுக்கு அந்த பல பல பெரிய பெரிய பத்திரிகையாளர்களும் சுதாங்கன் உட்பட அங்கே தான் கிடப்பார். அப்படியா? விகடன் சுதாங்கன் உட்பட அங்கே தான் கிடப்பார். அதனால் பல பேர் அங்கே இருப்பாங்க. வந்து இவரை மீட் பண்ணுறது பேசுகிறதுன்னு அப்படியே இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த ஈஸியாக எல்லா பத்திரிகையாளரும் நட்பு இருந்தது. அதனால் அவங்க வருவாங்க, இது பண்ணுவாங்க. இவரை பற்றி கொஞ்சம் ஓரளவு எழுதுவாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெய்சங்கர் இருந்தார், ரஜினி இவர் இருந்தார், மோகன் வந்துட்டாரா என்னன்னு தெரில. ஜெய்சங்கர் இருந்தார், ரவிச்சந்திரன் இருந்தார். இவங்கெல்லாம் வெள்ளி விழா நாயகர்கள். இவங்கெல்லாம் எம்ஜிஆர் சிவாஜிக்கு அடுத்து இவங்க ஒரு பீக்கில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு இவர் வர்றாரு. இவர் வரும்போது எம்ஜிஆர் ரஜினியுடைய அந்த செஞ்ச சக்ஸஸ் இருக்கு இல்லையா, கருப்பு நிறத்தை வந்து ஒரு உடைச்சி போட்டார் பாருங்க, அது இவருக்கு ஒரு பாதை போட்டு கொடுத்தது. ஈஸியாக வந்து கருப்பை யாருமே கருப்புன்னு இவர் பண்ணிக்கல. ஆனால் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, தண்டனைன்ற ஒரு படத்தில் வந்து அம்பிகா கிட்டே கேட்கும்போது இந்த கருப்பன் கூட நடிக்கிறதே தண்டனைன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து இதெல்லாம் நான் படித்தது. அது உண்மையானது தெரியல. அதுக்கு பிறகு அதே அம்பிகா வந்து ரொம்ப ஒன்றுக்குள்ளே ஆகி ஒன்றுக்குள்ளே இதாகிட்டாங்க வைங்க, ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டாங்க. அந்தளவுக்கு அவங்க இதாகிட்டாங்க. அதுக்கு பிறகு நிறைய படங்களில் கடைசி வரைக்கும் அவங்க படங்களில் நடிச்சிருக்காங்க. அதனால் அந்த நேரத்தில் இவர் யார் இவர் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த ஹீரோயின்கள்லாம் கூட வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஒருத்தரை வரும்போது இவருக்கான ஒரு கவனித்து பார்க்க ஆரம்பித்தாங்க. விஜி அப்படின்னு ஆரம்பித்து இது பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த நேரத்தில் வந்து உங்கள் வேங்கையின் மைந்தன் ஒரு படம் வருது. அப்போது வந்து இவர் எம்ஜிஆருடைய ரசிகன். ஆனாலும் கூட எம்ஜிஆரை போய் பார்க்க முடியலை. அது வரைக்கும் பார்க்கல. வர்றாரு, இங்கே இருக்காரு, எம்ஜிஆர் கூட போய் பக்கத்தில் போய் பார்க்க முடியல. அப்புறம் அவர் கூட அந்த எஸ்கார்டாக இருப்பான் பாருங்க, அதில் ஒருத்தருக்கு தர்மலிங்கம்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட எல்லாம் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன்டா கூட கூட்டிட்டு போகல அங்கே கூட. அதுக்கு பிறகு கூட பல தடவை முயற்சி பண்ணுறாரு, முடியலை. ஒரு தடவை கூட இந்த திருநாவுக்கரசு கூட ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாரு, இவர் தான் தெரியுமே அப்படின்னு கடந்து போயிடுறாரு. காரணம் என்னென்னா இவர் வந்து கலைஞர் கூட இருந்தார். அந்த அதாவது எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர், இந்த பக்கம் வந்து இவர் எதிர்கட்சி தலைவர். அப்போது வந்து வேங்கையின் மைந்தன் படத்துடைய 100வது நாள் ஃபங்க்ஷன் யார், எதிர்கட்சி தலைவருடைய தலைமையில் அவர் தான் சீல்டு தர்றாரு. அவ்வளோ தில்லா வந்து வாங்கிட்டார் இவர். ஏன்னா அவர் நினச்சிருந்தா அவர் ஆட்களை பிடிச்சி முதல்வர் அவருக்கு கூட பண்ணியிருந்தா வேறு மாதிரி போயிருக்கணும் வைங்க. ஆனால் இவர் தில்லா வந்து இவர்கிட்ட தான் வந்து வாங்குறாரு. அப்புறம் இவர் இலங்கை தமிழர்களுக்காக ஊர்வலமெல்லாம் போகிறார். இதெல்லாமே எம்ஜிஆருக்கு ஒரு கடுப்பேற்றினா எம்ஜிஆர் பக்கத்தில் சேர்த்துக்கல. ஆனால் இவர் வந்து ஆரம்பத்தில் திமுக காரர் அப்படியே முத்திரை குத்து அப்படி திமுக நடிகராகவே வந்துட்டார். அப்படி தான் வந்தது. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு படங்கள் ஒவ்வொன்றா மாறி மாறி வருது. ஒவ்வொரு படங்கள் வரும்போது இவர் சொந்த படங்களும் தயாரிக்கிறார். சொந்தமாக அவங்களுக்கு வந்து கேப்டன் பிரபாகரன் தயாரிக்கும்போது இவர் சொந்த படம். அதே மாதிரி நிறைய படங்கள் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய படங்கள். இதில் வந்து உங்களுக்கு பீக்கில் வரும்போது இவங்க சொந்த படங்கள் வந்து இப்ராஹிம் ராவுத்தர், தமிழ் அன்னை, அப்படி இப்படின்னு பல பேர் இங்கே வர்றாங்க. இந்த பல டைரக்டர்கள் அங்கேருந்து உருவாகிறாங்க. அவர் தான் உங்களுக்கு வந்து இந்த படம் சொல்கிறார், நம்ம செல்வமணி, ஆர்கே செல்வமணி இந்த படம் சொல்கிறாங்க, அந்த புலன் விசாரணை. ஆமாம். அதுதான் வந்து உங்களுக்கு இவருடைய ஆட்டோ சங்கருடைய அந்த கதை. அது சொல்லும்போது இவர் வந்து ஏற்றுக்கிறாங்க, ஓகேடா நல்லா இருக்குது, பண்ணு அப்படின்றாங்க, பண்ணுறாங்க. ஆனால் செலவு எக்கச்சக்கமாக பண்ணுறாரு அவர். என்னடா நீ செலவுமணியாக இருக்கே அப்படிங்க அப்போ இது பண்ணுறாங்க. ஆனாலும் கூட விஜயகாந்த் வெற்றி படம் தானே அது.
ஹிட் படம். அதில் என்னென்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து அந்த படத்து அன்னைக்கு தான் முதல் முறை அவருடைய மனைவியை வந்து படத்துக்கு கூட்டிட்டு போகிறாரு. ஃபர்ஸ்ட் அப்போ அந்த படத்தில் தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஸ்டைலிஷான ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னே வந்து ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியான ஒரு இவங்க ஹீரோ வந்து ஒரு சாதாரணமாக பண்ணியிருப்பார். சில படங்களை துப்பி வச்சுட்டு இது வச்சுட்டு பண்ணியிருப்பார். அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கோட்டெல்லாம் போட்டு ஸ்டைலாக மாற்றிருப்பார். இந்த ஸ்டைலிஷாக ஒரு நாட் 7 மாதிரி மாற்றி விட்டுருப்பார். அதில் அந்த படம் வந்து நல்லா போச்சு. செலவு கொஞ்சம் ஏன்னா ஆரம்பத்தில் செலவாகும் போது உங்களுக்கு வந்து இதாகும் கொஞ்சம். அதனால் அதை தப்பிச்சிருச்சு அது. ஆனால் கூட நல்லா போச்சு அந்த படம். அதை வந்து அடுத்தது வந்து அதே மாதிரி அவரே கூப்பிட்டு கேப்டன் பிரபாகரன் பண்ணலான்னு சொல்லும்போது இவன் செலவு நிறைய பண்ணுவானே, ஆனால் நல்ல படம் பண்ணியிருக்கடா, அதை நீயே பண்ணு அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த கேப்டன் பிரபாகரன் பண்ணுறாரு அவர். அது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோலேவுடைய பாதிப்பு இருக்கும். ஷோலே படத்தோடைய பாதிப்பில் தான் பண்ணியிருப்பார். ஷோலேயில் எப்படி அவர் கப்பர் சிங் வருவாரோ அந்த மாதிரி இதில் வந்து இவர் மன்சூர் அலிகான் கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி கியாரே கப்பர் சிங் அப்படிம்பாங்களே, கப்பர் சிங் பேரை கேட்டாலே வயிற்றில் இருக்கிற குழந்தையே வாய் அடிச்சுக்கும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி அந்த டைலாக்லாம் ஹிந்தியில் இருக்கும் அந்த படம். அந்த மாதிரி அந்த பேட்டர்னில் தான் அவர் உருவாக்கியிருப்பார். அவர் வந்து அதுவும் காட்டில் நடக்கிறது, இதுவும் ஒரு காட்டில் நடக்கிற கதை. அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கேப்டன் அந்த நேரத்தில் வந்து இவருக்கு கேப்டன் தான் கூப்பிடுவாங்க. செந்தூர பாண்டி படத்தில் இவர் கேப்டன் கேரக்டர். அதில் வந்து அந்த படத்துலேருந்தே ஆமாம் கேப்டன்னா ஒரு கேப்டனாக ஒரு இதுலேருந்து வந்திருப்பார். ஒரு லவ் ஜோடியை காப்பாற்றுவார். ராம்கியும் நிரோஷாவை காப்பாற்றி அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கப்பார். அதனால் கேப்டன்ங்கிற கேரக்டர் அதில் வருவார். அதுக்கு பிறகு அடுத்த படம் பண்ணும்போது கேப்டன் பிரபாகரன். அதே சமயத்தில் இவருடைய பையன் பிறக்கிறான். அதே சமயம் அவனுக்கு பிரபாகரன் பேர் வைக்கிறாங்க, மூத்த பையன். அதனால் அந்த படத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய எக்கச்சக்கமான ஃபைட் சீனில் இருக்கும். அந்த மீட்டர் கேஜ் இந்த கேஜெல்லாம் அந்த இது இருக்குல்ல, அந்த ட்ரெயின்லாம் ஒரு வாடகைக்கு வாங்கி நாள் கணக்காக இது பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரெயினுக்கு கீழே எல்லாம் ஃபைட் பண்ணியிருப்பார். அந்த ஃபைட்டில் வந்து நிறைய கரணம் தப்புனா மரணம் மாதிரி தான். நிறைய கையெல்லாம் உரசிருக்கும், கையில் இது எடுத்து பண்டை இந்த பக்கம் அடிபட்டு எக்கச்சக்கமான அவருடைய காலெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அடி இருக்கும். தோலில் இங்கே அங்கேயே வந்து அதை முள் குத்துன மாதிரி இது பண்ண மாதிரி எக்கச்சக்கமான அடியெல்லாம் இருக்கும். அந்த ஃபைட்ஸ் பற்றியே நிறைய பேசலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு இது பண்ணியிருப்பார் அதில். இல்லை இதில் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் நிறைய திரைப்படங்களை எடுத்தார் விஜயகாந்த் அவர்களை வச்சு. அதன் பிறகு வந்து விஜய் திரைப்பட உலகத்துக்கு வரும்போது விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அறிமுகப்படுத்தினது அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டோம். இந்த உறவு எப்படி இருந்தது விஜய்க்கும் விஜயகாந்துக்குமான? இல்லை விஜயை வச்சு ஒரு வந்து ஒரு முதல் படம் பண்ணாங்க. அவங்க வந்து எஸ்ஏசி பண்ணார், நாளைய தீர்ப்புன்னு. அந்த தீர்ப்பே தப்பாக போயிடுச்சு. ஒரே நாளுக்குள்ளே தேட்டருக்குள்ளே முடங்கிடுச்சு படம். பெருசாக போகல. அந்த படத்துக்கு வந்து பூஜை ஒரு மாணவனாக நடித்தார். ஒரு அதர் சமயத்தில் அவங்க அப்பாவே எதிர்த்து, அப்பா வந்து வேற ஒரு பெண்ணோடு இருப்பார், அப்பாவை எதிர்த்து பேசுகிற மாதிரி இது ஃபைட் பண்ணுற மாதிரி எல்லாம் வச்சுருப்பார். அதில் டைலாக்லாம் பேசியிருப்பார். அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு இவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அந்த பூஜை அன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து பாராட்டும். ரஜினிகாந்த், விஜயகாந்த் உட்பட பல சினிமாவை சேர்ந்த அத்தனை பேரும் வந்து பாராட்டினாங்க. ஏன்னா ஒரு பெரிய டைரக்டருடைய பையன் அப்படிங்கிறனால வந்து பாராட்டினாங்க. அந்த படம் அதே மாதிரி எடுத்தாங்க. அதில் ராதாரவி தான் வில்லனாக நடிச்சிருப்பார். அந்த படம் வந்து 20 லட்ச ரூபா அதுக்குள்ளே முடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். படம் ஒரே நாளில் படுத்துருச்சு. அவருக்கு எஸ்எஸ்சிக்கு வந்து பையனை ஹீரோ இது பண்ணிட்டோம், ப்ரொமோட் பண்ணிட்டோம். ஒரே படத்தோடு முடிச்சிட்டோம்னா நமக்கும் கேட்ட பேர், பையனுக்கும் லைஃப் அதோட போயிடும் அப்படிங்கிறனால சரி இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லும்போது அடுத்து விஜயகாந்தை போய் கேட்குறாரு. இந்த மாதிரி செந்தூர பாண்டி ஒரு படம் பண்ணுறோம், அதில் நீங்கள் தம்பியை வந்து நீங்கள் உங்கள் தம்பியாக நடிக்க வைக்கணும். அப்போ தான் பிஎன்சிக்கு கொண்டு போக முடியும். உங்கள் மூலமாக வரும்போது அவனுக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும், ஒரு பெரிய அறிமுகம் கிடைக்கும், பல ஹீரோக்கள் பல தடவை போகலாம். ஒரு டைரக்டருடைய பையன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஆனால் அது பிஎன்சிக்கெல்லாம் போகாது, சிட்டிக்குள்ளே சில 4-5 தேட்டரில் அவ்வளோதான். அதுக்கு மேலே போகல மட்டும் அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பெரிய இது கிடையாதுல்ல.
வாரிசுங்கிற இதுதான் அது. அதெல்லாம் பெரிய டைரக்டருடைய பையன், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. அது வந்து இப்போ இவர்கிட்ட சொல்லும்போது, சரி ஓகே நம்ம தம்பி தான் பண்ணலாம், அதுக்கு என்ன விடுங்க, நீங்கள் அது இதுக்காக நாங்கள், அதாவது ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி அப்படின்னு, நான் உங்களை பார்க்க வரலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு எஸ்ஐசி சொல்கிறாரு. அதாவது இவர் இருக்கார் ஸ்டேட் பேங்க் காலனியில், அவர் இருக்கா அங்கே இதில் கண்ணபுரான் காலனி அவருடைய வீட்டில் இருக்கு விஜயகாந்த் சார் வீடு. பார்த்தீங்கன்னா 3 தெருவு தள்ளி நடந்து வந்தால் போயிடலாம். உடனே கார் எடுத்துகிட்டு விஜயகாந்த் அங்கே போயிட்டார். சார் என்ன சார் கேப்டன் வந்துட்டீங்க? நானே இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த மாதிரி பையனுக்காக ஒரு படம் பண்ணேன். ஓகே தம்பி பண்ணட்டும், அதுக்கு என்ன, உங்கள் மூலமாக இவனுக்கு ஒரு லைஃப் கிடைக்கணும் அப்படின்ட்டு, ஒரு எல்லாருக்கும் தெரியணும், பிஎன்சிலெலாம் நீங்கள் உங்கள் ரசிகனா உங்கள் தம்பியா இவன் அறிமுகம் ஆகணும், ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த படத்துக்கு பணம் கூட வாங்கலை விஜயகாந்த். தம்பி அறிமுகப்படுத்துங்கன்னு உதயமாக அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த படத்தில் இவர் அதுக்கு முன்னே சின்ன வயசில் விஜயகாந்துக்காக 4 படம் பண்ணியிருந்தார் விஜய். வெற்றின்னு ஒரு படம், அதில் வந்து சின்ன வயது விஜயகாந்த் பண்ணியிருப்பார். இன்னும் சட்டம் ஒரு விளையாட்டு, அதுலேயும் சின்ன வயது விஜயகாந்த். அதே மாதிரி இது எங்கள் உரிமை, எங்கள் ஊருன்னு ஒரு படம், அதில் வந்து கலைஞருடைய வசனம், அதில் விஜய் அந்த பேசி நடிக்கிறார். கலைஞருடைய வசனம் பேசி நடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காரு. அது கிடைச்சிருக்கு அதில். அதே மாதிரி 4வது ஒரு படத்துலையும் அதே மாதிரி ஒரு 4 படங்களில் சின்ன வயது விஜயகாந்த் தான் நடிச்சிருக்காரு. வசந்த ராகம்னு ஒரு படம், வசந்த ராகமும் நம்ம ஒரு படம், அதில் வந்து சின்ன வயது விஜயகாந்த் தான் நடிச்சிருப்பார். இப்போ 4 படம் பண்ணியிருப்பார். அதுக்கு பிறகு இவர் பண்ணும்போது விஜயகாந்துடைய தம்பி படத்தில் பார்த்தீங்கன்னா செந்தூர பாண்டியுடைய தம்பி விஜய்